சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய ஆலோசனையை நம்ம விட்டுவிட்டு அதை புறந்தள்ளி வைத்துவிட்டு நம்முடைய சொந்த அறிவையும் நம்முடைய அனுபவத்தையும் அல்லது நம்மோடு இருக்கிற அவர்களுடைய அனுபவத்தையும் நம்பி நம்ம சில நேரங்களில் நாம் இறங்கி விடுகிறோம். அதனாலேயே பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் எங்கே இருக்குது அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா அதில் என்ன சம்பவம் நடக்குதுன்னா, பவுலை கைது செய்கிறார்கள். எதற்காக அப்படின்னா, கர்த்தருடைய நாமத்தை, அதாவது இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்ததற்காக, அவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணினதற்காக, சுவிசேஷத்தினால அந்த பவுலை அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்களில் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆட்சி இருந்ததுனால ரோமாபுரிக்கு கொண்டு சொல்கிறார்கள் அவரை விசாரிப்பதற்கு. இப்போ எதில் போகணும் அப்படின்னா, கப்பலில் தான் போகணும். பவுல் சொல்கிறான், இந்த கப்பல் யாத்திரை நமக்கு நம்முடைய பொருட்களுக்கும் உயிருக்கும் பெரிய சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கப்பல் பிரயாணம் நமக்கு சாதகமாக இல்லை, அது பெரிய சேதத்தை விளைவிக்கணும்னு சொல்கிறார். ஒரு ஆலோசனை சொல்கிறார். இது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி பவுல் அந்த நூற்றுக்கு அதிபதிகிட்ட சொல்கிறான். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த வசனத்தை நீங்கள் வாட்சிங்கன்னா அப்போஸ்தலர் 27:11 அவன் பவுலை காட்டிலும் அந்த கப்பலுடைய மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கு. இப்போ பாருங்க, பவுல் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவ ஆலோசனையை சொல்லுகிறான், ஆனால் அதை அவன் கேட்கல. அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறான்னா, அந்த கப்பல் ஓட்டுறவனுக்கு தானே தெரியும் போகணுமா முடியுமா முடியாதா, புயல் வந்தாலும் சமாளிக்க முடியுமா முடியாதுன்னு அவனுக்கு தெரியுமா, இவன் யார் சொல்கிறதுக்குன்ட்டு அந்த மாலுமியை நம்புகிறான், அந்த கப்பலோட ஓனரை நம்புகிறான், ஆனால் இவனை நம்பல. ஆனால் ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, கப்பல் கடுங்காற்றில் மாட்டி புயலில் சேதமாகி சுக்குநூறாக உடைஞ்சு அந்த அதில் கொண்டு போன பொருட்கள் சேதமாகி இவர்கள் உயிர் சேதம் மாத்திரம்தான் நடக்கலை, மற்றபடி எல்லாமே சேதமாயிடுச்சு. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நடப்பதுண்டு. காரணம் என்ன? நம்ம தேவனுடைய ஆலோசனையை நம்ம தள்ளுகிறோம். முதல்ல நம்ம தேவனுடைய ஆலோசனையை கேட்கறதுக்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கணும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது தான் நமக்கு தேவ ஆலோசனை நமக்கு வரும். அப்படி இல்லாத நேரத்திலும் சில நேரங்களில் நம்மை பாதுகாக்கும்படி தேவனுடைய ஆலோசனை மற்றவர்கள் மூலமாக நமக்கு வருவது உண்டு. தேவ ஆலோசனை எப்படி வரும்? தேவ வசனத்தின் மூலமாக வரும். வேத வசனங்களை படிக்கிறதன் மூலமாக, அந்த வசனத்தின் மூலமாக, அந்த வசனத்தை நாம் படிக்கிறதுனாலையோ அல்லது மற்றவர்கள் நமக்கு அந்த வசனத்தை போதிக்கிறதுனாலையோ தேவ ஆலோசனை நம்மை நோக்கி வருகிறது. அதை நாம் நிதானித்து பக்குவமாய் அதை நாம் காத்து கொள்ளும் போது, அந்த வாழ்க்கையில் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த சேதங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இது நமக்கு ஒரு பாடம். அதனால லூக்கா 7:30 சொல்லப்பட்டபடி பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ தேவ ஆலோசனையை தங்களுக்கு கேடு உண்டாக தள்ளிவிட்டார்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வேண்டாம். நம்ம தேவ ஆலோசனையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. மீண்டும் நாளை சந்திப்போம்.